ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபுல் டே ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னா பவானிசாகர் டேம் தான் நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போகிற வழியில் ஒரு பேக்கரி ஷாப் இருந்துச்சு. சரி, அங்கே போயிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்களும் அப்படியே டீ, காஃபி, ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வாங்கிட்டோம். நம்ம இப்போ பவானிசாகர் டேம் ரீச் பண்ணிட்டோம். அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நானுமே ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஆனால் இப்போயுமே உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் நிறையா சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது சேஞ்ச்னால் குழந்தைங்களுக்கு கேம்ஸ் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. இதுதான் டிக்கெட் கவுண்டரு. டிக்கெட் 5 ருபீஸ் தான். அப்போருந்து இப்போ வரைக்குமே இதில் 5 ருபீஸ் தான் டிக்கெட்டு. நல்லா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வரத்துக்கு நல்லா இருக்கும். இந்த சம்மருக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பவானிசாகர் வாங்க. ஃபுல் கேம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வித்தவுட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த சைடில் புது கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் இது எம்டி பிளேஸாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 5 கேம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற கேம்ஸ் தான் நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. அமௌண்ட்டுமே ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஏஜை பொறுத்து 30 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தாங்க. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இந்த ஜம்பிங்கு, அப்புறம் போர்ட் ஹேண்ட்லேயே பண்ணுறது, அப்புறம் பால் கேம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. ட்ரெயினு, ட்ராகனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேம்ஸ் ஆட்டு இருந்துச்சு. நல்லா குழந்தைங்க இங்கே வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாமளுமே இந்த சைடு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தங்காட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. அப்போ 2 குட்டி குரங்கு அழகாக கிட்ட உட்காந்துருச்சு. அம்மா குரங்கும் அதோட குட்டியும் அழகாக க்யூட்டாக உட்காந்துருந்துச்சு. இங்கே நிறைய குரங்குங்க இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் மழைக்காடு தானே, அதனால் நிறைய குரங்குங்க இருக்கும். அப்படியே நாமளுமே போட்டிங் போனோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு எப்படின்னா கொஞ்சம் ஏறும்போது இறங்கும்போது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா போட்டு ஷேக்கிங்காக இருக்கும். மித்தபடி ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சூப்பராக சுற்றி காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம்
மீன் இங்கே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மீன் பொரிச்சு வெரைட்டி ரைஸு சாப்பாடு மீன் குழம்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு கேன்டீனுமே இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. யாராவது போகிற மாதிரி இருந்தால் வெளியவே நீங்கள் வந்து மீன் வாங்கிட்டு போயிருங்க. நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு இல்லை, அதனால் நாங்கள் வெளியே போய் தான் வந்து மீன் வாங்கிட்டே வந்தோம். எங்களுக்கு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து டீ காஃபி ஜூஸு இந்த மாதிரி மட்டும்தான் வச்சுருக்காங்க. எந்த ஒரு கேன்டீனுமே இல்லை. அப்படியே நாங்களுமே வந்து குட்டீஸ் கூட எல்லாம் சேர்ந்துட்டு நாங்களும் 2-3 கேம்ஸில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா தண்ணி இருந்துச்சு. தண்ணினா லைட்டாக தான் இருந்துச்சு, ஜஸ்ட் கால் நுழையிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் போனோம்னா இதே மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஆனால் அங்கே வந்து அதிகமாக தண்ணி நிறைய வந்துச்சு. அதுலேருந்து வடிஞ்சு வர தண்ணி தான் இதில் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் வந்து இதுலேயுமே குட்டீஸ் எல்லாம் நிறைய அங்கே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா சம்மரில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து குழந்தைங்கனால வந்து தாக்கு பிடிக்க முடியுது. அதனால் இந்த குட்டி தண்ணியிலையுமே வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. இது அப்படியே கீழே போகுது. இதோட வந்து தண்ணி ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நிறைய தண்ணி வந்து அங்கே மேலே கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்துச்சு. நாங்கள் இதோடய ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனி வந்து மறுக்கா விளையாடணும்னா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கார் ஏறினதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். சரி வந்துட்டோம், அப்படி போகிற வழி தான் வந்து கொடிவேரி அணை இருக்குது. சரி அதுலேயுமே போயிட்டு போகலாம், அங்கே வந்து நிறைய வாட்டர்ஸ் இருக்குது. சரி குழந்தைங்க அதில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். இதுதான் வந்து கொடிவேரி அணை. கொடிவேரி அணையோட என்ட்ரன்ஸு. இங்கே நாங்கள் வரும்போதே மணி வந்து ஒரு 4 மணி ஆயிடுச்சு. 5 மணிங்கும்போது இங்கேயுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. போக போக அப்படியே கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிட்டு தான் போச்சு. ஃபைனலாக வந்து இந்த vlog வந்து எண்டுக்கு வந்துருச்சு. நாங்களுமே வந்து இந்த 1 டே ஃபுல்லும் குழந்தைங்களோட வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தோம். இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.